ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ. இன்றைக்கி நம்ம இளையராஜா இசையில் சொர்ணலதாவும் எஸ்பிபியும் பாடின பாட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னை தொட்டு சாங். இந்த பாட்டு நிறைய பேரோட ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்கும். பாட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே மியூசிக்லாம் கிடையாது, சொர்ணலதா வாய்ஸில் ஒரு ஹம்மிங் வரும் பாருங்கள். இப்போ அப்படியே ஆன்னு மேலே ஏற்றிட்டாங்களா, இப்போ மெதுவாக கீழே இருக்குவாங்க பாருங்கள். இப்போ அப்படியே பல்லவி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி. பல்லவி முடிஞ்ச உடனே மியூசிக் ஆரம்பிக்கும். மியூசிக்கில் இளையராஜா வயலினையும் ஃப்ளூட்டையும் வச்சு மிக்சிங்கில் விட்டு ஒரு மியூசிக் ஒன்று போட்டுப்பார். அப்படியே காதில் தேனாக வந்து பாயும். அப்புறம் சரணம் ஸ்டார்ட் ஆயிரும். சரணத்தோட எண்டிங்கில் அன்பே ஓடிவான்னு பாடுவாங்க. அப்போ புல்லாங்குழலை கூப்பிட்ட மாதிரி புல்லாங்குழல் பின்னாடியே வரும். இந்த மாதிரி இளையராஜா ஹம்மிங்லேயே பின்னாடி மியூசிக் வரும். நிறைய பாட்டில் யூஸ் பண்ணியிருப்பாரு. உதாரணத்துக்கு முதல் மரியாதை படத்தில் பூங்காத்து திருமா பாட்டில் வரும். பல்லவி சரணம் ரெண்டையுமே சொர்ணலதா தான் பாடியிருப்பாங்க. ரெண்டாவது சரணம் ஸ்டார்டிங்கில் தான் நம்ம தலைவர் என்ட்ரி எஸ்பிபி. அவர் வந்து நெஞ்சை தொட்டு அப்படின்னு சொல்லுவார். நம்ம நெஞ்சே தொட்ட மாதிரி இருக்கும். என்னை தொட்டு நெஞ்சை தொட்டு என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட. ரெண்டாவது பல்லை முடிஞ்சோடனே திரும்ப இளையராஜா வயலினையும் ஃப்ளூட்டையும் எடுத்துடுறாரு. அந்த மியூசிக்லாம் கிராமத்தில் மினி பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு திருமண பக்கம்லாம் பச்சையாகவும் சில்லுன்னு காற்றோட இந்த மியூசிக் கேட்டால் சொர்க்கம் மாதிரி இருக்கும். அடுத்து எஸ்பிபி ஹம்மிங்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. பாட்டு ஸ்டார்டிங்கில் சொர்ணலதா ஹம்மிங் பண்ணால் இவர் அதுக்கு போட்டியாக இங்கே ஹம்மிங் பண்ணுவார். ரெண்டாவது சரணத்துலேருந்து பாட்டு ஃபுல்லாகவே எஸ்பிபி தான் பாடியிருப்பாரு. நெஞ்சை தொட்டு பின்னி கொண்ட நங்கை ஊரும் என்னடி. பாட்டு முழுக்கவே சொர்ணலதாவும் எஸ்பிபியும் போட்டி போட்டு உருகி உருகி பாடியிருப்பாங்க. நீங்களும் நானான்னு பார்த்துடலான்னு இளையராஜாவும் மியூசிக்கில் பின்னி இருப்பார். சீக்கிரம் அந்த பாட்டை போய் கேளுங்க. நான் இன்னொரு கண்டென்ட்டில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.